நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகுனர் கருணைக்கு ஜூலியா சந்தனசாமி குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும் புஷ்பகண்ணம்மாள், பொக்கிஷம்மாள், பிரான்சிஸ், தெரேசம்மாள் இவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும் சிலுவையம்மாள், அல்போன்சா, லியாண்டர் இவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும் பெத்லமேட் அருள் சகோதரி என்டிட்டா பால்மா ஆண்மலை பாற்றிக்காகவும் அருள் மேரி 1ஆம் ஆண்டு நினைவு ஆண்மலை பாற்றிக்காகவும் மற்றும் அவர்கள் குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும் ஜஸ்டின் ஸ்டீஃபன், ஜோசப் ஸ்டீஃபன் ஆண்மலை பாற்றிக்காகவும் உத்தரிக்கிற நிலையில் இருக்கும் ஆன்மாக்களுக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் வேண்டுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விடாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். பொழுதின் வசந்தமே நீ வா, விடியலை தேடும் விழிகளில் ஒளிதா, வாழ்வு மலர்ந்திட வான்மழை எனவா, வழியிலே வளர்மதி எனவா, இங்கு பாடும் இந்த தீபனிலே பரமணி நீ வா, வைகரை பொழுதின் வசந்தமே நீ வா, விடியலை தேடும் விழிகளில் ஒளிதா. அலைகள் இல்லா கடல் நடுவே பயணமென என் வாழ்வு அமைதி என்னும் அமைதி என பயணம் அதை நான் தொடர். அலைகள் இல்லா கடல் நடுவே பயணமென என் வாழ்வு அமைதி எங்கும் அமைதி என பயணம் அதை நான் தொடர். இறைவா என் இறைவா, இதயம் எழுவார் இறைவா எனிலே நிலமும் உறைவா, எங்கள் வாழ்வு ஒளிர வாசல் திறந்து என்னை அழைத்திடவா. வைகரை பொழுதின் வசந்தமே நீ வா, விடியலை தேடும் விழிகளில் ஒளிதா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தூய மறைநிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றம் குறைகளை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடம் நான் பாவியென ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாக ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள நன்றாகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். மன்றாடுவோமாக. இறைவா, உண்மையும் நேர்மையும் உள்ள நெஞ்சங்களில் நீர் குடிகொள்வதாக உறுதியளித்துள்ளீரே. எங்கள் உள்ளங்களில் நீர் தங்குவதற்கேற்றவாறு நாங்கள் வாழ எங்களுக்கு அருள்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நான் படைத்த மனிதரை மண்ணிலிருந்து அழித்து ஒழிப்பேன். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவார்த்தைகள் 5, 8 மற்றும் 7, 1 முதல் 5, 10 முடிய. அந்நாட்களில் மண்ணுலகில் மனிதர் செய்யும் தீமை பெருகுவதையும் அவர்களின் இதய சிந்தனைகளையெல்லாம் நாள் முழுவதும் தீமையை உருவாக்குவதையும் ஆண்டவர் கண்டார். மண்ணுலகில் மனிதரை உருவாக்கியதற்காக ஆண்டவர் மனம் வருந்தினார். அவரது உள்ளம் துயரமடைந்தது. அப்பொழுது ஆண்டவர், நான் படைத்த மனிதரை மண்ணிலிருந்து அழித்து ஒழிப்பேன். மனிதர் முதல் கால்நடைகள், ஊர்வன, வானத்து பறவைகள் வரை அனைத்தையும் அழிப்பேன். ஏனெனில் இவற்றை உருவாக்கியதற்காக நான் மனம் வருந்துகிறேன் என்றார். ஆனால் நோவாவுக்கு ஆண்டவரின் அருள் பார்வை கிடைத்தது. அப்பொழுது ஆண்டவர் நோவாவுக்கு கூறியது, நீ உன் குடும்பத்தார் அனைவரோடும் பேழைக்குள் செல். ஏனெனில் இத்தலைமுறையினில் உன்னையே நான் நேர்மையானவனாக காண்கிறேன். தக்க விலங்குகள் எல்லாவற்றில் இருந்தும் ஆணும் பெண்ணுமாக 7 ஜோடிகளையும், தகாத விலங்குகளிலிருந்து ஆணும் பெண்ணுமாக 1 ஜோடியும், வானத்து பறவைகளில் இருந்து ஆணும் பெண்ணுமாக 7 ஜோடிகளையும், மண்ணுலகம் எங்கும் அவற்றின் இனங்கள் உயிர் பிழைத்து கொள்வதற்காக உன்னுடன் சேர்த்துக்கொள். ஏனெனில் இன்னும் 7 நாட்களில் மண்ணுலகின் மேல் 40 பகலும் 40 இரவும் நான் மழை பெய்ய போகிறேன். நான் உருவாக்கிய உயிரினங்களை எல்லாம் இந்த நிலத்திலிருந்து அழித்து ஒழிப்பேன். ஆண்டவர் கட்டளையிட்டபடியே நோவா எல்லாவற்றையும் செய்தார். 7 நாட்களுக்கு பின் மண்ணுலகில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 29 இறைவசனங்கள் 1 முதல் 10 முடிய.
ஆண்டவர் தம் மக்களுக்கு சமாதானம் அருள்வாராக. ஆண்டவர் தம் மக்களுக்கு சமாதானம் அருள்வாராக. இறைவனின் மைந்தரே, மாட்சியையும் வல்லமையும் ஆண்டவருக்கு உரித்தாக்குங்கள். ஆண்டவரின் பெயருக்கேற்ற மாட்சியை அவருக்கு உரித்தாகுங்கள். தூய மாட்சியை இலங்கும் ஆண்டவரை வழிபடுங்கள். பல்லவி. ஆண்டவர் தம் மக்களுக்கு சமாதானம் அருள்வாராக. ஆண்டவரின் குரல் கடல் மேல் ஒலிக்கின்றது. ஆண்டவர் நீர்த்திரைகள் மேல் வீற்றிருக்கின்றார். ஆண்டவர் குரல் வலிமை மிக்கது. ஆண்டவரின் குரல் மாட்சி மிக்கது. பல்லவி. ஆண்டவர் தம் மக்களுக்கு சமாதானம் அருள்வாராக. மாட்சிமிகு இறைவன் முழங்குகின்றார். அவரது கோவிலில் உள்ள அனைவரும் இறைவனுக்கு மாட்சி என்று ஆர்ப்பரிக்கின்றனர். ஆண்டவர் வெள்ளப்பெருக்கின் மீது வீற்றிருக்கின்றார். ஆண்டவர் என்றென்றும் அரசராக வீற்றிருக்கின்றார். பல்லவி. ஆண்டவர் தம் மக்களுக்கு சமாதானம் அருள்வாராக. ஆண்டவர் தம் மக்களுக்கு சமாதானம் அருள்வாராக. அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அதிகாரம் 8 இறைவசனங்கள் 14 முதல் 21 வரை. அக்காலத்தில் சீடர்கள் தங்களுக்கு தேவையான அப்பங்களை எடுத்து செல்ல மறந்துவிட்டார்கள். படகில் அவர்களிடம் ஒரு அப்பம் மட்டுமே இருந்தது. அப்பொழுது இயேசு பரிசேயர் ஏரோதியர் ஆகியோரது புளிப்பு மாவை குறித்து மிகவும் கவனமாயிருங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். அவர்களோ தங்களிடம் அப்பம் இல்லையே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டிருந்தார்கள். இதை அறிந்த இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உங்களிடம் அப்பம் இல்லை என ஏன் பேசிக்கொள்கிறீர்கள்? இன்னுமா உணராமலும் புரிந்து கொள்ளாமலும் இருக்கிறீர்கள்? உங்கள் உள்ளம் மழுங்கியா போயிற்று? கண்ணிருந்தும் நீங்கள் காண்பதில்லையா? காதிருந்தும் நீங்கள் கேட்பதில்லையா? ஏன் உங்களுக்கு நினைவில்லையா? 5 அப்பங்களை நான் 5000 பேருக்கு பிட்டு அளித்த போது மீதியான துண்டுகளை எத்தனை கூடைகள் நிறைய எடுத்தீர்கள் என்று அவர் கேட்க, அவர்கள் 12 என்றார்கள். 7 அப்பங்களை நான் 4000 பேருக்கு பிட்டு அளித்த போது மீதி துண்டுகளை எத்தனை கூடைகள் நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்க, அவர்கள் 7 என்றார்கள். மேலும் அவர் அவர்களை நோக்கி, இன்னும் உங்களுக்கு புரியவில்லையா என்று கேட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அதெல்லாம் தர வந்தோம்
உவப்புடன் ஏற்றிடுவாய். உணவையெல்லாம் உடமையெல்லாம் உம்பலி பொருளாயாக்கிடுவாய். உள்ளதெல்லாம் தர வந்தோம் உவப்புடன் ஏற்றிடுவாய். உணவையெல்லாம் உடமையெல்லாம் உம்பலி பொருளாயாக்கிடுவாய். இறைவா இறைவா ஏற்றிடுவாய். பலி பொருளாய் என்னை மாற்றிடுவாய். இறைவா இறைவா ஏற்றிடுவாய். பலி பொருளாய் என்னை மாற்றிடுவாய். அன்பார்ந்தவர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இந்த காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களுக்கு அது நிலையான பயன் விளைவிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையையும் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபடவுளும் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்து அருந்திய பின் கிணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே நீர் வருமளவோ உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பிரான்சிஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் வாழ்ந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். நம் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் தந்தருள்வீராக. என்றென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்கின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்து வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் பெறும்.
கிறிஸ்துவின் திருவுடம்பத்தில் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வு அளிப்பதாக. மன்னவா என் இதயம் எழுந்து வா, என்னுள்ளம் மலரவா, என்னுள்ளம் மலரவா, அன்பு பாதையும் கால்கள் நடந்திட என் வாழ்வில் தீபம் ஏற்றிட வா மன்னவா என் இதயம் எழுந்து வா, என்னுள்ளம் மலரவா, என்னுள்ளம் மலரவா. வாழ்வில் இன்னல்கள் எத்துணை வந்தாலும் உன் அன்பு என்றும் மாறாதையா. வாழ்வில் இன்னல்கள் எத்துணை வந்தாலும் உன் அன்பு என்றும் மாறாதையா. ஒளி வெள்ளமாயனில் நீ உதித்தாய், ஒளி வெள்ளமாயனில் நீ உதித்தாய், என் இயேசுவே எழுந்து வா, வா மன்னவா என் இதயம் எழுந்து வா. கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அச்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போர்வியும், திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும். அரிய காயங்களுள் என்னை வைத்திடும், பிரிந்திரா வண்ணமாய் என்றும் கட்டிடும். ஒரு சத்ருவிடம் என்னை காத்திடும், மரண வீரையில் என்னை நுழையும். பரகதியில் தினம் உம்மை வாழ்கவே, வருக என் அன்போடு என்னை ஏறிடும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இனிய விண்ணக விருந்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உண்மை வாழ்வை அளிக்கும் உணவின் மீது நாங்கள் என்றும் ஆவல் கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. புனித அந்தோனியார் நவநாள் ஜெபம்.
புதுமைகள் பல புரிய அருள் பெற்ற புனித அந்தோனியாரே, எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று எங்களுக்கு இறைவனின் அருளை பெற்றுத்தாரும். குழந்தை இயேசுவை கையிலேந்தும் பேறு பெற்ற புனித அந்தோனியாரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வல்லலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இதோ மதுமன்றாட்டின் பயனை உணர்ந்து அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் ஆலயத்தில் வந்து கூடியுள்ளோம். நீர் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களுக்காக பரிந்து பேசி என் ஆன்மாவுக்கும் உடலுக்கும் வேண்டிய வரங்களை பெற்றுத்தாரும். இறையருளை ஏராளமாய் பெற்ற புனித அந்தோனியாரே, நாங்கள் வாழ்வை பின்பற்றி எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவனையே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்காகவே வேண்டிக் கொள்ளும். நாங்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து விண்ணுலகம் சேர எங்களுக்கு அருள் பெற்று தருளும். புதுமைகள் கோடி புரிபவரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புதுமைகள் கோடி புரிபவரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புதுமைகள் கோடி புரிபவரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து நலமளித்து வழிநடத்துவாராக. பதுவின் அந்தோனியாரே, பாவிகள் எம்மை காத்தருள்வாயே, பாவிகள் எம்மை காத்தருள்வாயே. பதுவின் அந்தோனியாரே, எல்லா வரமும் ஏக பிதாவால் நல்லாதரவாய் நிறைந்து நின்றீரே. பொல்லா நோயால் பேயால் நாங்கள் வல்லோனுமையே தேடி வந்தோமே. எல்லா வரமும் ஏக பிதாவால் நல்லாதரவாய் நிறைந்து நின்றீரே. பொல்லா நோயால் பேயால் நாங்கள் வல்லோனுமையே தேடி வந்தோமே. தளராமல் யாம் தரணியில் வாழ தந்தையே நின்னருள் தந்திடுவாய். தன்னிகரில்லா இயேசுவின் உருவை தாங்கியே மீண்டும் வந்திடுவாய். பதுவின் அந்தோனியாரே, பாவிகள் எம்மை காத்தருள்வாயே, பாவிகள் எம்மை காத்தருள்வாயே. பதுவின் அந்தோனியாரே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவின் இரத்தம் ஜெயம். மரியே வாழ்க. நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவ
வணங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள்.